கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க செபிப்போம். உன் பாதம் பணிந்து நான் தழுவினே, உன் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே, உம்மையே தழுவினே. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிரே, உம்மை தவிரே. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அடியனுக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா. இந்த நாவில் உம்முடைய வார்த்தைகளை வைக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அடியனை மறைத்து நீங்க பேசுங்க. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லமா அல்லேலூயா. இல்லை, 35 நிமிடத்துக்கு மேல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெய்வத்தை தொழுது கொண்டோம். நல்ல பாடி தேவனாகிய கர்த்தர் இயேசு ராஜாவை ஆராதித்தோம். அவர் எவ்வளவு ஒரு மகிமைப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. இப்போது கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக வந்திருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுவோம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். பக்கம் 1087. இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, இந்த யூடியூபில் கேட்க போகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை அறியாத இருக்கிற ஜனங்களே, ஜாதிகளே, இந்த வார்த்தைகளை கேட்கும்போது தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டு இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகளாய் காணப்படுகிறபடினால் நடக்க போகிற சம்பவங்கள் முன்னதாகவே எழுதியிருக்கிறபடி என் அன்பு பிள்ளைகள் கேட்டு இந்த வார்த்தைகளுக்கு பயந்து இந்த வார்த்தைகளின் பிரகாரம் நடக்கும்போது ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். இல்லை, நான் இப்படிதான் இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருந்தால் இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிற வசனத்தின் நிமித்தம்தான் நடக்கும். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் அண்ட சராசங்களையும் படைத்த தேவன் சொல்லுமாகும். அவர் கட்டளிட்டால் நிற்கும், நடக்கும். அவர் பூமியை கண்ணோக்கி பார்த்தாலுமே பூமி குலுங்கும். அவருடைய பாதம் சமுத்திரத்தில் பட்டாலுமே எண்ண முடியாத ஆழத்திலிருந்து கடல் பொங்கி எழும்பும். அவ்வளவு ஒரு வல்லமுள்ள தேவன். மலைகளை பிளக்குகிறவர், குன்றுகளை அசைக்குகிறவர், சூரியன் அந்தகாரப்பட வைக்கிறவர், சந்திரன் இரத்தமாக கொட்டும், நட்சத்திரங்கள் அக்னியாய் கொட்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கேட்டு பயந்து நடக்கும்போது நீ யாரா இருந்தாலும் சரி, தேசத்தை ஆளுக செய்கிற ராஜாவாய் இருந்தாலும் சரி, என் அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வரும்போது
இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை ராஜாக்களை அடித்து நொறுக்கி கொண்டு வந்தார்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது, சரித்திரமும் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு உள்ளத்திலே ஒரு பயம் உண்டாகட்டும். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். வாசிக்கலாம். 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்கலாம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நன்றாக கவனிக்கணும், நன்றாக கேட்கணும். விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்க முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்க முன்னும் கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உயர்த்தி ஆராய்ந்து சோதியுங்கள். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. என் அன்பு ஜனங்களே, உலக மக்களே, நன்றாக கவனிக்கணும், நன்றாக இந்த வார்த்தைகளை கேட்கணும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். எதற்காக என்றால், 1வது வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையின் நிமித்தம். விரும்பப்படாத ஜாதியே, ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறார்கள். புறஜாதி ஜனங்கள் வெறியாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவனும் வெறியாக இருக்கிறான். அந்நிய ஜனங்கள் ஜாதியிலே வெறியாக இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லப்படுகிறது, விரும்பப்படாத ஜாதியே என்று சொல்லப்படுகிறது. அதற்கு கீழெல்லாம் என்ன சொல்லப்படுகிறது? கட்டளை பிறக்க முன்னும். என் அன்பு பிள்ளைகளே, விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்க முன்னும் பதரை போல நாள் பறந்து போக முன்னும். என் அன்பு பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இங்க ஒரு மீட்டிங் நடந்தது. ஜாதியை பற்றி சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், நம்ம ஜாதியில இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற என்ன ரத்தமோ அந்த ஜாதி உள்ள ரத்தத்துக்கு தான் நம்ம பொண்ணை கொடுக்கணும், பயன் எடுக்க வேண்டும் என்று. அப்போது எவ்வளவு ஒரு வெறியாக காணப்படுகிறது. இதை யார் சொன்னது என்றால், கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்தவன் சொல்லுகிறான், கிறிஸ்தவன் பல ஜாதிகள் இருக்கிறார்கள். வன்னியர் என்று போட்டுக் கொள்ளுகிறார்கள் கிறிஸ்தவர்கள், நாடார் என்று போட்டுக் கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்துவ மக்களை குறித்து நான் தைரியமாக சொல்லலாம். அவர்கள் உணரத்தக்கதாக தான் இந்த வார்த்தைகளை பேசுகிறேன். கிறிஸ்துவை அறியாத ஜனங்களை குறித்து பேச அதிகாரம் இல்லை. கிறிஸ்தவர்களை பேசலாம். காரணம், பிதாவாகிய தேவனை, தேவனாகிய இயேசு ராஜாவை, தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொண்ட கிறிஸ்தவன் ஜாதியை குறித்து பேசுகிறார்கள். விரும்பப்படாத ஜாதியே, நீ விரும்பத்தக்கதாகத்தான் மற்ற ஜாதிகளை குறித்து. என் அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்தவன் ஒன்று கேட்கிறான்,
அதே ஜாதியில கேட்க வேண்டும் என்று. என்னுடைய நண்பர் ஊழியக்கார் ஒருவர் இருக்கிறார். அவர் நாடார். என்னிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெண் தேவை ஐயா என்று சொன்னார். சொல்லும் போது நான் கேட்டேன், நீ உன் ஜாதியிலேயே கேட்பியடா என்று கேட்டேன். நான் எங்க போகிறது என்று. நான் அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன் என்று சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கிறிஸ்தவன் ஜாதியிலே வைராக்கி கொண்டு வெறியாக இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லமாம். அதற்கு தான் இங்கு சொல்லப்படுகிறது, விரும்பப்படாத ஜாதியை கட்டளை பிறக்க முன்னும் பதரை போல் நாள் பறந்து போக முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்க முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் வர முன்னும். ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. நீ என்ன பண்ண? நீங்கள் என்று சொல்லப்படுகிறது. தனிப்பட்ட ரீதியாக ஒரு மனிதனுக்கு மனுஷிக்காக சொல்லுகிறேன். நீ உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு பெரிய ஊழியக்காரர்கள், பெரிய ஊழியத்தை நடத்துகிறவர்களாம் ஜாதியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தன்னை சோதித்து ஆராய வேண்டும். இப்படிதான் ஆதியிலே நடந்தது. எப்படி நடந்தது என்றால், இன்றைக்கு புறஜாதி ஜனங்கள் நார்த்து பகுதியிலே ஊழியக்காரர்களை அடித்து நொறுக்கிறார்கள். அவனுங்களுக்கு என்ன வந்தது என்று தெரியவில்லை. உன் தெய்வத்தை நீ பற்றி கொண்டிருக்கிறாய். கிறிஸ்தவர்கள் அவருடைய தெய்வத்தை பற்றி கொண்டிருக்கும் போது, கடந்த வாரத்தில் நடந்த சம்பவம், ஒரிசாவிலே ஒரு கிராமத்திலே 7 கிறிஸ்தவ குடும்பம் தான் காணப்பட்டது. அங்கே ஊழியக்கார் வந்து ஒரு வீட்டில் ஜெபிக்கும் போது 7 குடும்பம் வந்து ஜெபித்தார்கள். அங்க இருக்கிற ஜனங்கள் ஊழியக்காரரை அடித்து அவரை இழுத்து கொண்டு போய் அனுமாரை வணங்கும்படியாய் அடித்தார்கள். சாணியை அள்ளி வாயிலை துறக்க வச்சு உள்ள நுழைச்சார்கள் தின்ன சொல்லி. இப்படியாய் வெறி பிடித்த ஜாதிகள் உண்டு. அவர்களுக்காகத்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அந்த ஊழியக்கார் மனைவி போலீஸ் அதிகாரிடத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். கொடுத்து அதை விசாரிக்கும்படியாய் வந்தது. வரும்போது அந்த ஊழியக்கார் என்ன சொன்னார்? நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லமா? அற்ப ஜாதியா இருக்கிற இவனுங்களுக்கு ஊழியக்கார் இப்படிப்பட்ட அடிகளை வாங்கி கொண்டு சாணி அள்ளி வாய்க்குள்ள நொறுக்கி வைத்து, அது உள்ளே போகாமல் இருந்திருக்குமா? விக்கிரகத்தை வணங்கும்படியாய் அடித்து நொறுக்கி அவர் நெற்றிலே பட்டையை பூசி இவ்வளோ பெரிய கொடூரமான காரியங்களை செய்த அந்த துன்மார்க்கன்களுக்கு வந்த பரிசு என்னவென்றால், நான் இவர்களை மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னார். இங்க வேதம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்க முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வர முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். ரொம்ப நாணமாயிருக்க வேண்டும்.
ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுகிறேன், தேவனுடைய கோபம் சாதாரண கோபம் அல்ல, உக்கிரத்தின் கோபம் வந்து கொண்டிருக்கிறது. நாணமாய் இருக்கும்படியாய் எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுகிறேன். ஒரு ஆமீன் சொல்லமா? கடந்த மாசத்திலே ஆந்திரா பகுதியிலே ஊழியத்தை செய்யும் போது பல துன்மார்க்கர்கள் வந்து வேன்ல இருக்கிற எல்லா ஜனங்களையும் துரித்து அடித்து விட்டு அந்த மகேந்திரா வேனை, புளு கலர் வேனை அடித்து நொறுக்கி விட்டார்கள். எல்லா கிளாஸும் ஒடித்து வண்டியை நாசம் பண்ணார்கள். இப்படிப்பட்ட வெறி பிடித்த ஜாதிகள் உண்டு. இன்றைக்கு சொல்லுகிறேன், நீ யாரா இருக்கட்டும், இதற்கு அரசாங்கம் ஒரு காரியம் கடுகளவு கூட ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தருடைய உக்கிரத்தின் கோபம் வந்தால் இந்த பூமி கொல்லாது. நாணமாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. விரும்பப்படாத ஜாதியே, கிறிஸ்தவர்கள் இப்படியாய் காணப்படுகிற இருந்தால் நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று பாருங்க. வாசிக்கலாம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். 8வது வசனத்தை வாசிப்போம். 9வது வசனத்தை வாசிக்கலாம். நன்றாக கவனிக்கணும். மோவாப் செய்த நிந்தனையும், அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்தது, அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களையும் கேட்டேன். ஆகையால் மோவாப் சோதமை போலவும் அம்மன் புத்திரின் தேசம் கோமராவை போலமாகி காஞ்சோரி படரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாழமாய் இருக்கும். என் ஜனத்தில் மீந்தவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு என் ஜாதியில் மீதியானவர்கள் அவர்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, இப்படியாய் துன்மார்க்கமான செயல்களை செய்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, நீ செய்தது நிமித்தம் உனக்கு வந்த பரிசு நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்ன ஊழியக்காரர் இன்றைக்கு என் ஆண்டவர் இயேசு எல்லாருடைய கைகளையும் கட்டிவிட்டார். ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் ஜனங்களுடைய கைகளை கட்டவில்லை. ஒரு ஆமென் சொல்லமா? மோவாப் ராஜா ஐயோயோ ஒரு கூட்டம் வந்து விட்டதே என்று அவன் கால் நடுங்கி தொடர் நடுங்கி ஆய் மாறினான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அம்மோன் புத்திரர் நடுங்கி போனான். எகிப்து கலங்கி போய்விட்டது. இவர்களை கூட்டிக் கொண்டு போங்கள், என் தேசம் நாசமாகிவிடும் என்று எகிப்து கதறினான். அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு எதெல்லாம் அடித்து நொறுக்க வேண்டுமோ, எந்த தேசத்தை கைப்பற்ற வேண்டுமோ, தேவனுடைய கரம், தேவனுடைய வல்லமை இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லா ஜனங்களுக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், தேசத்தை ஆளுகிற எல்லா ராஜாக்களுக்கும், பிரதமர்களுக்கும் ஆண்டவர் இயேசு ரத்தம் சிந்தது நிமித்தம் ஊழியக்காரர்கள் இப்படியாய் நார்த்து பகுதியிலே அடி வாங்கி சாணியை தின்னு பலவிதமான காரியங்களை செய்து அவர்களுக்கு வந்த
பரிசு மன்னிப்பு. காரணம், என் ஆண்டவர் இயேசு மன்னித்தது போல ஊழியக்காரர்களும் மன்னிக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்லப்படுகிறதுங்க? மோவாப் செய்த நிந்தனையும் அம்மன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்களை எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன துஷ்ணங்களையும் ஆண்டவர் கேட்டார். ஒரு ஆமென். ஆகையால் மோவாப் சோதமை போலவும் அம்மன் புத்திரன் தேசம் கோமரவி போலும் ஆக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோதம் பட்டணத்தை, கோமர பட்டணத்தை அக்கினியாலே சுட்டெரித்தார். கந்தகத்தின் அக்கினியால். இன்றைக்கு நீங்கள் அடிக்கிறீர்கள் என்றால், ஊழியக்காரர்களை, சபைகளை நொறுக்கி போடுகிறீர்கள் என்றால், என் தேவனுக்கு ஒரு நிமிடம் ஆகாது, பூமியை நான் அடியோடு வாரிக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். நான் வாரிக்கொள்ளுவேன் ஒரு நொடி பொழுதிலே. நீ அடிக்கும் போது அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரே. காரணம், நீ ரட்சிக்கப்படும்படியாகத்தான். ஒரு ஆமென் சொல்லமா? அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ரெண்டு தேசத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கும்படியாய் செய்கிற தேவன், இன்றைக்கு நீர் அடிக்கும் போது அவரால் முடியாதா? ஏனென்றால் உனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். உன்னை மீட்டெடுக்கும்படியாய், உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும்படியாய். ஜாதியே, விரும்பப்படாத ஜாதியே, உன்னை மீட்டெடுத்து தன் பக்கத்திலே வைத்துக் கொள்ளும்படியாக தான் உனக்கு ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கு நடந்த சம்பவங்கள் என்ன? இதுல சொல்லப்படுகிறது 9வது வசனத்திலே. ஆகையால் மோவாப் சோதமை போலவும் அம்மன் புத்திரன் தேசம் குமாரரை போலுமாகி, காஞ்சேரி படரமும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பழமாய் இருக்கும். என் ஜனத்தில், நன்றாக கவனிக்கணும், இங்க இருந்து, என் ஜனத்தில் மீந்தவர்கள் அவர்களை கொள்ளையிடுவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு நடந்த சம்பவம், என் ஜனங்கள் மீந்தவர்கள் அவர்களை கொள்ளையிடுவார்கள். அடுத்தது என்ன சொல்லப்படுகிறது? கொள்ளையிட்டு என் ஜாதியில் மீதியானவர்கள் அவர்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். இன்றைக்கு செய்ய மாட்டாரா? துன்மார்க்கமான காரியங்கள் செய்கிறவனுக்கு மன்னிக்கிற தெய்வம் ஐயா. இந்த மன்னிக்கிற தெய்வம் எங்களுக்குள்ளே, ஊழியக்காரருக்குள்ளே இருக்கிறபடினால்தான் உனக்கு வந்த பரிசு அவர்களை மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது வாசிக்கலாம். 3வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிப்போம். உன் நடுவில் சிறுமையும் எளிமையமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லமா? நீ என்னதான் கொடூரமான காரியங்கள் செய்தாலும் உங்களை மன்னிக்கிற தேவன் இருக்கிறார். இந்த மன்னிக்கிற தேவனுடைய நாட்கள் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான். ஆனாலும் அங்கே, அதாவது உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க.
நம்பிக்கையாக இருப்பார்கள். இன்றைக்கு எலெக்ஷன் வந்துவிட்டது. ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று பல கட்சிக்காரர்கள் ஒருவர் மேல் ஒருவர் குற்றத்தை சுமந்து, நீ இப்படி கொள்ளடிச்ச, நீ இப்படி ஜனத்தை நடத்தின என்று இருக்கிறார்கள். நான் வந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் வந்தால் 30 விதமான காரியங்கள் செய்வேன் என்று ஒரு கட்சி சொல்லுகிறார்கள். அந்த கட்சியிலே அதில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று வாசித்து பார்த்தால் நிச்சயமாகவே கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் ஓட்டு போட மாட்டார்கள். நீ வரத்துக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை அறிவித்தால் உனக்கு எப்படி ஓட்டுகள் வந்து சேரும்? நிச்சயமாகவே இந்த வார்த்தைகளை அந்த கட்சியாக்காரர்கள் கேட்கணும். இப்படியாய் உலகத்திலே கொடூரமான ஆட்சிகள் வரப்போகிறது. என்ன கொடூரமான ஆட்சிகள் வந்தாலும் உண்மையாயிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எந்த தீங்கு வராது. அந்த இடத்துல சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அந்த இடத்துல உன் நடுவிலே கர்த்தர் இருப்பார். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் அவ்வளவு ஒரு நம்பிக்கையாக இருப்பார்கள். 13வது வசனம் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவரும் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு யாருக்கும் பயம் இருக்காது. என்ன ஒரு கொடூரமான ஆட்சி வந்தாலும், பூமியில என்ன ஒரு சம்பவங்கள் நடந்தாலும் அவர்கள் மன நிம்மதியோடு கூட இருப்பார்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் புசித்து, அதாவது நல்ல தூக்கத்தை தூங்குவார்கள். பல கட்சிக்காரர்களுக்காக சொல்லுகிறேன், தாவீது ராஜா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டபடினால் 40 வருஷம் தேசத்தை ஆண்டார். இன்றைக்கு இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிக்காரர்கள் இயேசுவை உன் சொந்த இரட்சகராய் உன் உள்ளத்திலே இருந்தால் நிச்சயமாகவே நீங்க தான் உங்கள் ஜீவன் போகிற வரைக்கும் ஆட்சி பிடித்துக் கொள்வீர்கள். யாரும் உள்ளே நுழைய முடியாது. ஆனால் தேவ சித்தம் இல்லாமல் ஒரு தேசத்தை ஒரு ஆளுகை செய்ய முடியாது. அவர் யார் விரும்புகிறாரோ அவர் ஒருவர் தான் தேவன், அவர் ஒருவர் தான் இரட்சகர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என் ஆண்டவர் இயேசுதான். என் அன்பு, ஒரு இமைப்பொழுதிலே சிரியா நாட்டுடைய இராணுவங்களுடைய சிந்தனையை மாற்றி எலிசாவுடைய வேலைக்காரன் வந்து கலங்கினான். ஐயோ, இராணுவங்கள் வந்து விட்டதே என்று ஓடி வந்து எஜமான் கிட்ட சொல்லுகிறான். நீ பயப்படாதே என்று சொல்லும்போது அவன் கண்கள் திறக்கப்பட்டது. வெளியே வந்து பார்க்கிறான். அவர்களுக்கு முன்னாக சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய சேனை வந்து சூழ்ந்து கொண்டிருந்தது. இப்படியாய் தேவன் தமிழ்நாட்டில் இருக்கிற பல கோடி மக்களுடைய கண்களை மூடினால் ஒரு ஆட்சியும் வர முடியாது. இயேசுவை பற்றி கொண்டிருக்கிற, இயேசுவை நோக்கி பார்க்கிற அவர்கள் இந்த தேசத்தை ஆளுவார்கள். ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. ஒருவேளை நீ கிறிஸ்துவை அறியாமல் இருந்தாலும் நீங்க தான் ஜெயிக்கிறீர்கள் என்றால் அது அவருடைய சித்தம்தான். ஒரு ஆமென் சொல்லமா?
ஹல்லேலூயா. மனிதர்களை சிந்தனையை மாற்றி ஓட்டு போட வைக்கிற அவர் ஒருவர் தான். உன்னை ஜெயித்து சீட்டில் உட்கார வைக்கிறவர் அவர் ஒருவர் தான். ஆனால் நீங்கள் வந்தால் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும் தேவாலயத்துக்கும் விரோதமாய் எழும்பாதீங்க. ஒரு நாள் வரும் பூமியை வாரிக்கொள்வார். ஒரு ஆமென் சொல்லமா? சோதமை போல அழிப்பார், சோதமை போல சுட்டெரிப்பார். அப்படிப்பட்ட காலம் விரும்பப்படாத ஜாதியே கட்டளை பிறக்கும் முன்னும் பதிரை போல நாள் பறந்து போக முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்க முன்னும் கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வர முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ஜாக்கிரதையாக இருங்க. ஜாதியை பற்றி பேசாதீங்க, வெறி கொள்ளாதீங்க. ஆண்டவருடைய கோபம் சாதாரண கோபம் அல்ல, உக்கிரத்தின் கோபம் நாள் வருகிறது. ஒரு நொடியிலே பூமியை வாரிக்கொள்வார், நாசம் பண்ணிப்படுவார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.